பாகிஸ்தானில் ஒரு பயண ரயில் ஹைஜாக் செய்யப்பட்ட செய்தி உலகம் முழுவதும் ரிப்போர்ட் செய்யப்படுகிறது. பலூசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தான் ஹைஜாக் செய்தது. 400க்கும் அதிகமான மக்கள், அதாவது பயணிகள், பலூசிஸ்தான் ஆர்மியின் காவலில் உள்ளனர். இந்த ரயிலின் பெயர் ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் என்பதாகவும் இது கோவெட்டில் இருந்து பலூசிஸ்தானுக்குள் செல்லும் வழியில் தடுத்து நிறுத்தப்பட்டது. நீங்கள் எதிர்பார்க்கும் ஒரு சாதாரண ரயில் செல்லும் முறை, இந்தியா காண்பிக்கும் முறை அதுவும் அல்ல இந்த சம்பவம். இது பழைய பிரிட்டிஷ் ரயில்வே ஆகும். உங்களுக்கு தெரியும் பலூசிஸ்தானின் பிரச்சனை. அவர்களுக்கு சுதந்திரம் வேண்டும். பெரிய இஷ்யூ அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பலூசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு உதவுவது இந்திய அரசின் RNW மற்றும் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸ் சேர்ந்ததாகும். அதையும் தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், இங்கே நமது காஷ்மீரில் நுழையத் தொடங்கிய போதுதான் நாம் அங்கு கவுண்டராக இன்சர்ஜென்சி கொடுத்தோம். அது நமது ஒரு பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக் கேம் ஆக இருந்தது. இனி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் உள்ளது. இந்த பலூசிஸ்தானின் பிரதேசம், பலூசிஸ்தான் செல்லும் இடம், இது மிகப்பெரிய மலைப்பகுதி மற்றும் உலர்ந்த மலைகள் ஆகும். மிக அதிக உயரம் உள்ளது. 1700 அடி வரை உயரம் உள்ளது. காரணம், சுரங்கங்கள் மற்றும் பிற காரணங்களால் இந்த ரயில் நிறுத்தப்பட்டு செல்கிறது. அங்கு இந்த ரயில் ரூட் என்று சொல்லப்படுவது பழைய பிரிட்டிஷார் உருவாக்கியதை தான் பயன்படுத்துகிறார்கள். இங்கே இந்த சொல்லப்படுவது போல் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அங்கு சென்று சேர முடியாது. அங்கு கொண்டு சென்று மிகவும் நன்றாக திட்டமிடப்பட்டு இந்த ரயில் பலூசிஸ்தான் பிடிக்கப்பட்டது. அதன் உள்ளே தோராயமாக 180 பேர் பாகிஸ்தான் இராணுவத்தினர் இருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் அனைவரையும் கீழ்ப்படுத்தினர். இனி மற்றொரு சம்பவம் இங்கே ரிப்போர்ட் செய்யப்படவில்லை. பாகிஸ்தான் பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்கின்றன. டெலிவிஷன் சேனல்களில் வருகிறது. இவர்கள் இந்த மலைப்பகுதிக்குள் செல்ல முன்பாக இந்த பாகிஸ்தான் ஆர்மி இங்கே முழுவதும் 7 அடி எக்ஸ்ப்ளோசிவ் வைத்திருக்கிறது. காரணம், சிறிய சிறிய மலை சாலைகள் உள்ளன. சரியான டாரிங் கூட இல்லை. காரணம், பணம் எதுவும் இல்லை. அங்கு இன்சர்ஜென்சி அதிகம். சிறிய சிறிய பாலங்கள் உள்ளன. அவை அனைத்தையும் இவர்கள் குண்டு வைத்து பிளந்து தள்ளினர். இதற்கு முன்பு, அதாவது இந்த கட்டுப்படுத்தப்பட்ட ரயில் ஹைஜாக் செய்வதற்கு முன்பு, அந்த பாலங்களை உடைத்து சாலை முழுவதும் ஒரு குண்டு வைத்திருக்கிறார்கள். தோராயமாக 2 பாகிஸ்தான் ஆர்மியின் வண்டிகள் இந்த எக்ஸ்ப்ளோசிவில் தாக்குண்டு வெடித்தன. தோராயமாக 18 பேர் மரணமடைந்தனர். ஒரு நாட்டின் தரம் குறித்து சிந்திக்க வேண்டும். நமக்கு இதேபோல் மலைப்பகுதிகளில் செல்லும் ரயில்கள் உள்ளன. ஜம்மு காஷ்மீரில் இருந்தாலும் மகாராஷ்டிராவில் இருந்தாலும் அதேபோல் நோர்த் ஈஸ்டர்ன் சம்பவங்களில் நமக்கு இதேபோல் பெரிய உயர்மலை பகுதிகளில் செல்லும் ரயில்கள் உள்ளன. ஆனால் நமக்கு அங்கு ஆக்சஸ் ரோடு உள்ளது. அங்கு இஷ்யூ ஏற்பட்டால் விரைவாக ரெஸ்கியூ ஆபரேஷன் நடத்த முடியும். பாகிஸ்தானில் அத்தகைய வசதி இல்லை. அதுதான் இங்குள்ள பாகிஸ்தான்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டியது. நீங்கள் பாகிஸ்தானுக்குள் செல்ல முயற்சிக்கும் போது அவர்களின் நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு இந்த ஆக்சஸ் ரோடு கூட இல்லை. இனி அவர்கள் ஏர்கிராஃப்டில் ட்ரோன் வந்து பார்த்துவிட்டு எப்படி இவர்களை காப்பாற்ற முடியும்? காரணம், பெரிய சிரமம். நான் அங்குள்ள ஒரு ஜேர்னலிஸ்டுடன் பேசி முடித்த போது மிகவும் கடினமானது. காரணம், அங்கு ஆர்மி அனைத்தையும் முயற்சிக்கிறது. பலூசிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியின் ஃபோர்ஸ் என்று சொல்றது, அவர்களிடம் ரைஃபிள் உள்ளது, ஃபயர் செய்யும், பாம் உள்ளது, பாம்பிங் நடக்கும். காரணம், அவர்களிடம் நிறைய வெப்பன்ஸ் உள்ளது. உறுதியாக இந்தியா கொடுக்கும் வெப்பன்ஸ் தான். இது உண்மையில் பயன்படுத்தப்படும். அதாவது பாகிஸ்தான் முற்றிலும் சிக்கிக்கொண்டது. இந்த மலையின் பக்கத்தில் கூட பாகிஸ்தான் ஆர்மிக்குள் செல்ல முடியாது. சில நேரங்களில் அவர்கள் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் சென்று பாம் செய்ய முயற்சித்தால் இந்த கைதிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள். அதாவது பாகிஸ்தானுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று புரியவில்லை. மிகவும் பெரிய நெருக்கடி ஆர்மிக்கு. அதேபோல் அங்கு அதிகம் தொடர்புடைய சில சிறிய கிராமங்கள் உள்ளன. அவர்கள் அனைவரும் பலூசிஸ்தான் ஆர்மியுடன் தொடர்புடையவர்கள். அதாவது பாகிஸ்தானின் தலையை எடுத்து அவர்களின் கையில் கொடுத்தது அந்த முறையில். இப்போது இந்த ஹைஜாக் டிராமா என்று சொல்வது காரணம், இந்த சொல்லப்படுவது போல் எளிதாக தீர்க்க முடியாது. தோராயமாக 6 பேரை கொன்றனர். பலூசிஸ்தான் ஆர்மி கொடுத்துள்ள பிரஸ் ரிலீஸ் எந்த வகையிலும் பாகிஸ்தான் ஆர்மி முயற்சித்து அவர்களை காப்பாற்ற வந்தால் இந்த கைதிகளை அனைவரையும் கொல்லும் என்பதாகும். இனி அதற்குள் வேறு தமாஷ், பாகிஸ்தான் ஆர்மி இந்த கிரவுண்டில் இருந்து மேலே செல்ல முயற்சித்தால்
ஃபயரிங் மிகவும் கடுமையாக இருக்கும். அதாவது பாகிஸ்தான் ஆர்மிக்கு பெரிய செட்பேக் உள்ளது. மிகவும் அதிகமானோர் கொல்லப்படுவார்கள். காரணம், இந்த ட்ரெயின் அப்படிப்பட்ட ட்ரெயின் ஆகும். முழுவதும் கற்கள் வைத்துள்ள பெரிய ட்ரெயின் ஆகும். அதன் எங்கே மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சாலைகள் அனைத்தும் இவர்கள் பாம் வைத்துள்ளனர், மைன்கள் வைத்துள்ளனர். அசைய முடியாது. என்ன செய்யும்? இதுதான் நிகழ்வு. இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் முன்பு அங்கு விபத்து ஏற்பட்டது. 10 முதல் 12 ஆண்டுகளுக்கு முன்பு தோராயமாக 16 பேர் கொல்லப்பட்டனர். அவர்களின் டெட் பாடி கூட எடுக்க 5 நாட்கள் எடுத்தது. காரணம், அங்கு செல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான நாடு இந்த பாகிஸ்தான். பாகிஸ்தானை பற்றி பெரிய பயங்கரமாக அடிக்கும் போது, மினி பாகிஸ்தான்காரர்கள் சொல்லும் போது உண்மையான பாகிஸ்தானை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் முன்னேறவே முடியாத நாடு. இதோடு தொடர்புடைய எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டும். இங்கு பலர் சொல்கிறார்கள், நாம் பாக் ஆக்குபைட் காஷ்மீர் திரும்ப பிடிக்க வேண்டும். ஒரு காரணத்திற்காகவும் திரும்ப பிடிக்காதீர்கள். அந்த காஷ்மீர் இருந்தால் மட்டுமே இந்தியாவில் உள்ள காஷ்மீரியர்களுக்கு புரியும் இந்தியா என்ன, பாகிஸ்தான் என்ன என்று. நான் அந்த சொல்லும் புள்ளி, இந்தியாவில் உள்ள காஷ்மீரியர்களுக்கு பாகிஸ்தான் காஷ்மீர் பார்க்கும்போதுதான் புரியும். இந்திய மகாராஜ்யத்தில் காஷ்மீர் என்ன, பாக் ஆக்குபைட் காஷ்மீர் என்ன என்று. இரண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் யானை மற்றும் ஆடு போன்றது. அங்கு வேலை இல்லை, தொழில் இல்லை, எதுவும் இல்லை, பள்ளி இல்லை. அழிந்து கிடக்கும் அங்கு போலீஸும் படையினருக்கும் கூட செல்ல முடியாதது பாக் ஆக்குபைட் காஷ்மீர். ஒரு காரணத்திற்காகவும் வெறுமையாக நின்றாலும் திரும்ப வாங்கிக் கொள்ளாதீர்கள். அதன் வழியே போக வேண்டும். திரும்ப இங்கு வரும்போது இந்த சொல்லப்படும் பல பாகிஸ்தானில் ரயில்வே இருந்தாலும் இவை அனைத்தும் பழைய பிரிட்டிஷார் உருவாக்கியவை, மெயின்டைன் செய்யக்கூட முடியாதவர்கள். பின்னர் வந்த பாகிஸ்தானி அரசாங்கங்கள் அந்த நாட்டை ஆண்டவர்கள் அதற்குள் முழுவதும் மதமும் தீவிரவாதமும் அனைத்தும் சேர்த்தனர். பின்னர் எப்படி அவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்க முடிகிறது? ஒரு ரயிலின் விபத்து நடந்தது, அங்கு ஹைஜாக் நடந்தது. அங்கு செல்ல சாலைகள் கூட இல்லாத ஒரு நாடு இந்த பாகிஸ்தான். அங்குதான் இந்த ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் சிக்கிக் கொண்டது. ஆனால் எனது அபிப்பிராயத்தில் மக்களை கொல்வதை நான் ஆதரிக்கவில்லை. ஆனால் அவர்களின் இன்டர்னல் மேட்டராகும் பாகிஸ்தானும் பலூசிஸ்தானும் மிகவும் அருகில்தான் நமக்கு தெரிய முடியும் என்ன நடக்கிறது என்று. காரணம், பாசிட்டிவாக எனக்கு தோன்றுவது பாகிஸ்தான் அரசு சரண்டர் செய்ய வாய்ப்பு அதிகம் என்பதாகும். காரணம், பலூஜினோடு சொல்ல வாய்ப்பு உள்ளது, நீங்கள் ப்ளூசிஸ் தான் எடுக்கலாம் என்று. அதற்கான காரணம், இவர்களையும் வைத்து விலை பேசினால் பாகிஸ்தான் படையினருக்கு எதுவும் செய்ய முடியாது. இந்த சொல்லப்படும் கைதிகள் அனைவரும் கொல்லப்படுவார்கள். பலூச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அந்த மோசமான ஒன்றும் இல்லை. பாகிஸ்தான் ஆர்மியை போலவே அவர்களுக்கு கவுண்டர் அட்டாக் செய்ய தெரியும். நன்றாக பயிற்சி பெற்றவர்கள். இந்தியர்கள் தான் அவனை பயிற்சி அளித்துள்ளனர். ஆப்கானிஸ்தான் பார்டரில் வைத்து வரும் நேரங்களில் தெரியும் என்ன அங்கு நடக்கப் போவது என்று.